ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ, கார்ன், பீஸ் எல்லாம் போட்டு சாண்ட்விச் மாரி பண்ணி குடுத்துட்டேன். அதையும் ஊட்டி விட்டுட்டு ஆதியாக்கு பால் போட்டேன். பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை தான் போட்டு குடுப்பேன். யூசுவலா ஸ்கூல் போற டைம்லாம் பார்த்தீங்கன்னா, 2 சிப், 3 சிப் குடிச்சுட்டு போதும்ன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் காலையில வயிறுல இடம் இருக்கும் போல இருக்கு. கார்லயே குடிச்சிட்டு போலாம்லான்னு சொன்னா வேணான்னு சொல்லிடுவான். திரும்பி வந்து அந்த பால நான் தான் குடிக்கிற மாரி இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டேன். ஆத்யா கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு, நாட்டுக்கோழி முட்டையா வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஒண்ணு ரூ. 12 கரெக்ட்டான பிரைஸா? இல்ல கம்மி பிரைஸா? அதிகம் பிரைஸா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நாட்டுக்கோழி முட்டையான்னு சொல்லுங்க. நான் வேக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உள்ள பார்த்தீங்கன்னா, எல்லோ நல்லா டார்க் கலரா தான் இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து ஹவுஸ் ஹெல்ப் வரல. ஏன்னா, அவங்களுக்கும் உடம்பு சரியில்ல. சரி நீங்க லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஏன் உங்க அத்தை செய்ய மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. அவங்க காலையிலேயே வந்து லஞ்ச பண்ணி வச்சுட்டு, ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொல்லி கிளினிக் போயிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் நான் வந்து பார்த்துட்டுருக்கேன். ஸோ கிச்சன ஃபுல்லா கிளீன் பண்ணி பெருக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா மாப் போட்டேன். யூசுவலா நான் இத செய்றேன் அப்டின்னா, மைண்ட் எனக்கு ரொம்பவே காமா இருக்கும். நிம்மதியா இருக்கும் ஏதோ கிளீன் பண்ணாலே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குமா? அப்டின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல் கிளீன் பண்ணி முடிச்சோனே ஃபேஸ் பேக் தான் போட்டேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.